ஓம் கம் கணபதையே நமக. உலகமெங்கும் இருக்கும் அன்பான மார்ஸ் மீடியா நேயர்கள் அனைவருக்கும் ஜோதிட குருஜியின் இனிய வணக்கங்கள், வாழ்த்துக்கள். இன்றைய நாள் மகிழ்ச்சிகரமான நாளாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்தித்துக் கொள்கிறோம். நீங்கள் அனைவரும் நலமாக இருக்க வேண்டும் என்பதே எங்களது விருப்பம். இனி ஒவ்வொரு ராசிக்கும் உண்டான தினப்பலனை பார்ப்போம். 9/4/2025 புதன்கிழமை நிகழும் மங்களகரமான குரோதி வருடம் பங்குனி மாதம் 26ஆம் நாள், உத்தராயண புண்ணிய காலம், சுக்லபக்ஷம், அதாவது வளர்பிறை கீழ்நோக்கு நாள், சுப முகூர்த்தம். இன்றைய நல்ல நேரம் காலை 9:30 மணி முதல் 10:30 மணி வரை, மாலை 4:30 மணி முதல் 5:30 மணி வரை. ராகு காலம் பிற்பகல் 12 மணி முதல் 1:30 மணி வரை. குளிகை காலை 10:30 மணி முதல் 12 மணி வரை. யமகண்டம் காலை 7:30 மணி முதல் 9 மணி வரை. சூலம் வடக்கு, அதற்கு பரிகாரம் பால். அதாவது இன்னைக்கு வடக்கு திசையை நோக்கி நம்ம பிரயாணம் பண்ணக்கூடாது. அது எந்த ரூபத்தில் இருந்தாலும் சரி, உத்தியோகத்துக்கு போனாலும் சரி, தொழில் வியாபாரம். ஆனால் அதுக்காக அப்படி இருக்க முடியுமா? நம்ம திரவியம் தேடணும்னா நம்ம உத்தியோகத்துக்கு போய் தான் ஆகணும். நான் இன்னைக்கு வடக்க வரமாட்டேன் அப்படின்னு சொன்னா இன்னைக்கு லாஸ் ஆஃப் ஆயிடும். யார் கொடுக்கறது? அதனால நம்ம முன்னோர்கள் என்ன பண்ணி வச்சிருக்காங்கன்னா, பரிகாரமா கொஞ்சம் பாலை சாப்பிட்டுட்டு போயிடுங்க, கொஞ்சம் பால் சாப்பிட்டு போயிடுங்க. அற்புதமான முன்னேற்றம் உங்களுக்கு கண்டிப்பாக வந்து சேரும். மீன லக்னம், இருப்பு 42 வினாடிகள் மட்டுமே. சூரிய உதயம் காலை 6 மணி 6 நிமிடத்திற்கு. கரணன் காலை 6 மணி முதல் 7:30 மணி வரை. திதி இன்று அதிகாலை 12:30 மணி வரை ஏகாதசி, அதன் பின்பு துவாதசி. நட்சத்திரம் இன்று பிற்பகல் 12:28 மணி வரை மகம், அதன் பின்பு பூரம். நாமயோகம் இன்று இரவு 7:47 மணி வரை கண்டம், அதன் பின்பு விருத்தி. கரணம் இன்று அதிகாலை 12:30 மணி வரை பத்திரை, அதன் பின்பு பிற்பகல் 12:53 மணி வரை பவம், அதன் பின்பு பாலவம். அமிர்தாதி யோகம் இன்று பிற்பகல் 12:28 மணி வரை சிறப்பான சித்த யோகம், அதன் பின்பு அருமையான அமிர்த யோகம். சந்திராசிரம நட்சத்திரங்கள் இன்று பிற்பகல் 12:28 மணி வரை உத்திராடம், அதன் பின்பு திருவோணம். இன்னைக்கு இந்த உத்திராடம் திருவோணம் நட்சத்திரக்காரர்கள் எடுக்கிற காரியங்கள்ல கொஞ்சம் கவனமா இருக்கும். சரியா? அதே மாதிரி உடல் ஆரோக்கியத்திலையும் கவனமா இருக்கிறது நல்லதுங்க. இன்னைக்கு புதன்கிழமை அப்படிங்கிற நவகிரகங்களில் உள்ள மாதுளகாரகராகிய புத பகவானை வணங்க அறிவுத்திறன் விருத்தியாகி செல்வ நிலை உயரும். அதே மாதிரி பெருமாள் கோயிலுக்கு போயிட்டு பெருமாளையும் தாயாரையும் துளசி மாலை கொண்டு சேவிச்சுட்டு வாங்க. அற்புதமான ஒரு முன்னேற்றம் உங்களுக்கு கண்டிப்பாக வந்து சேரும். இன்றைய நவநாயகர்களின் கிரக நிலைகள்: ரிஷப ராசியில் குரு, கடக ராசியில் செவ்வாய் நீச்சம், சிம்ம ராசியில் சந்திரன், கன்னி ராசியில் கேது, கும்ப ராசியில் புதன், மீன ராசியில் சூரியன், சுக்கிரன் மற்றும் ராகு, சனி அற்புதமாக சஞ்சாரம் செய்கின்றார்கள். இனி ஒவ்வொரு ராசிக்கும் உண்டான தினப்பலனை பார்ப்போம். இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மேஷராசி அன்பர்களே, ராசி அதிபதி செவ்வாய் பகவான். காயத்ரி ஓம் வீரத்வஜாய வித்மகே விக்னஹஸ்தாய தீமகி தன்னோ பௌம பிரச்சோதயாத். எனதுரிமை மேஷராசி நேர்களே, இன்னைக்கு இந்த நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அற்புதமான நாள் தான் சொல்லணும். ஏன் அப்படின்னா பஞ்சமஸ்தானத்துல சந்திர பகவான் அற்புதமா இருக்கார். அதாவது உங்களோட சுகாதிபதி 5ஆம் இடத்துல இருக்கிறது ரொம்ப விசேஷம். குழந்தைகளின் மூலம் நீங்கள் எதிர்பார்த்த சில காரியங்களை சாதித்துக் கொள்ளலாம். உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு வேலை பளு குறையும். தொழில் வியாபாரம் நிமித்தமாக நீங்கள் சில பயணங்களை மேற்கொள்ள நேரிடும். கல்வி பயிலும் மாணவ மாணவிகள் கல்வியில் முன்னேற்றத்தை காண்பார்கள். இல்லத்தை நிர்வகிக்கும் இல்லத்தரசிகளுக்கு குழந்தைகளின் ஆதரவு அருமையாக வந்து சேரும். இன்னைக்கு மேஷராசியை சேர்ந்த அன்பர்கள் வெளியில கிளம்பும்போது கொஞ்சம் குங்குமத்தை பேப்பர்ல மடிச்சு எடுத்துன்னு போயிடுங்க. அற்புதமான ஒரு சந்தோஷம் உங்களை தேடி வரும். இன்னைக்கு உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் பச்சை. வணங்க வேண்டிய தெய்வம் ஸ்ரீ மீனாட்சி அம்மன். அதிர்ஷ்டமான எண்கள் 1 மற்றும் 3. ரிஷபராசி அன்பர்களே, ராசி அதிபதி சுக்கிர பகவான். காயத்ரி ஓம் அஸ்வத்வஜாய வித்மகே தனுர் ஹஸ்தாய தீமகி தன்னோ சுக்ர பிரச்சோதயாத்.
எனதருமை ரிஷபராசி அன்பர்களே, இன்னைக்கு இந்த நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சுகஸ்தானத்துல உங்களோட சகாயாதிபதி சந்திர பகவான் அற்புதமா இருக்காரு. இன்னைக்கு பொன்பொருள் ஆடை ஆபரண சேர்க்கை சிலருக்கு உண்டாகலாம். இல்லத்தை நிர்வகிக்கக்கூடிய இல்லத்தரசிகள் உறவினர்களின் திடீர் வருகையால் சந்தோஷம் அடைவார்கள். கல்வி பயிலும் மாணவ மாணவிகள் கல்வியில் உற்சாகமாக காணப்படுவார்கள். உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு இடமாற்றம் இனிமையாக அமையும். தொழில் வியாபாரத்தை அபிவிருத்தி செய்யும் எண்ணம் மேலோங்கும். மூத்த வயதைச் சேர்ந்தவர்கள் மாற்று மருத்துவத்தை தேர்ந்தெடுப்பார்கள். அரசியல்வாதிகள் பயணங்களை மேற்கொள்வார்கள். கலைத்துறை நண்பர்கள் வெளியூர் கலை நிகழ்ச்சிகளில் கலந்து கொண்டு மகிழ்வார்கள். இன்னைக்கு ரிஷபராசியைச் சேர்ந்த அன்பர்கள் வெளியில கிளம்பும்போது 2 வேப்பிலை எடுத்துட்டு பேக்ல வச்சுன்னு போயிடுங்க. அற்புதமான ஒரு முன்னேற்றம் உங்களை தேடி வரும். இன்னைக்கு உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் அடர் நீலம். வணங்க வேண்டிய தெய்வம் துர்க்கை அம்மன். அதிர்ஷ்டமான எண்கள் 5 மற்றும் 8. மிதுன ராசி அன்பர்களே, ராசி அதிபதி புத பகவான். காயத்ரி ஓம் கஜத் வஜாய வித்மகே சுகஹஸ்தாய தீமகி தன்னோ புத பிரச்சோதயாத். எனதுரிமை மிதுன ராசி நேயர்களே, இன்னைக்கே நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தனவாக்கு குடும்பஸ்தானாதிபதி சகாயஸ்தானத்துல 3ஆம் இடத்துல அற்புதமா இருக்கார். தைரியம் மனோதைரியம் அதிகமாகும். உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு தன்னம்பிக்கை அதிகரிப்பதால் எடுத்த காரியங்களை அற்புதமாக செய்து முடித்து மேல் அதிகாரிகளிடம் நல்ல பெயர் பெறுவீர்கள். தொழில் வியாபாரத்தை அதிரடியாக சில முன்னேற்றங்களை காண்பதற்காக அதிரடியான மாற்றங்களை செய்து முன்னேற்றம் காண்பீர்கள். கல்வி பயிலும் மாணவ மாணவிகள் கல்வியில் அற்புதமான ஒரு முன்னேற்றத்தை காண்பார்கள். அரசியல்வாதிகள் மேடை பேச்சுக்களில் ஜொலிப்பார்கள். கலைத்துறை நண்பர்கள் வாய்ப்புகள் கிடைத்து மகிழ்வீர்கள். இல்லத்தை அலங்கரிக்கும் இல்லத்தரசிகள் உறவினர்களின் வருகையால் சந்தோஷம் காண்பார்கள். இன்னைக்கு மிதுன ராசியைச் சேர்ந்த அன்பர்கள் வெளியில கிளம்பும்போது 2 துளசி எடுத்து பேக்ல வச்சுன்னு போயிடுங்க. அற்புதமான ஒரு முன்னேற்றம் உங்களை தேடி வரும். இன்னைக்கு உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் ரோஸ். வணங்க வேண்டிய தெய்வம் ஹயக்ரீவர் சுவாமி. அதிர்ஷ்டமான எண்கள் 4 மற்றும் 9. கடகராசி அன்பர்களே, ராசி அதிபதி சந்திர பகவான். காயத்ரி ஓம் பத்மத்வஜாய வித்மகே ஹேமரூபாய தீமகி தன்னோ சந்திர பிரச்சோதயாத். எனதருமை கடகராசி நேர்களே, இன்னைக்கே நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சூப்பரான ஒரு நாள். ஏன்னா உங்களோட ராசிநாதன் தனவாக்கு குடும்பஸ்தானத்துல அற்புதமா இருக்கார். பொருளாதார முன்னேற்றம் அதிகரிக்கும். கணவன் மனைவிக்கிடையே இருந்து வந்த சிறு சிறு கருத்து பூசல்கள் விலகி குடும்பம் ஒற்றுமையாக காணப்படும். இல்லத்தை நிர்வகிக்கக்கூடிய இல்லத்தரசிகளுக்கு கணவனின் அன்பும் ஆதரவும் அருமையாக வந்து சேர்வதால் மனதிற்கினிய சம்பவங்களை காண்பார்கள். கல்வி பயிலும் மாணவ மாணவிகள் கல்வியில் முன்னேற்றத்தை அடைவார்கள். வெளிநாட்டில் வசிக்கும் நமது அன்பர்களுக்கு பொருளாதார முன்னேற்றம் அதிகரிக்கும். உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு எதிர்பார்க்கும் சலுகைகள் கிடைக்கும். தொழில் வியாபாரம் அருமையாக நடைபெறும். இன்னைக்கு கடகராசியை சேர்ந்த அன்பர்கள் வெளியில கிளம்பும்போது 2 பில்வம் எடுத்து பேக்ல வச்சுன்னு விடுங்க. அற்புதமான ஒரு முன்னேற்றம் உங்களை தேடி வரும். இன்னைக்கு உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் நீலம். வணங்க வேண்டிய தெய்வம் எம்பெருமான் சிவபெருமான். அதிர்ஷ்டமான எண்கள் 2 மற்றும் 7. சிம்ம ராசி அன்பர்களே, ராசி அதிபதி சூரிய பகவான். காயத்ரி ஓம் அஸ்வத்வஜாய வித்மகே பாசஹஸ்தாய தீமகி தன்னோ சூரிய பிரச்சோதயாத். எனதுரிமை சிம்ம ராசி நேர்களே, இன்னைக்கே நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு கொஞ்சம் கவனமா இருக்கணும். ஏன்னா ராசிக்குள்ள சந்திர பகவான் இருக்கார். கொஞ்சம் குழப்பமும் இருக்கும், அதே சமயம் சந்தோஷமும் இருக்கும். ஏன்னா தாயார் ஸ்தானமோ இல்லையோ, அதனால கொஞ்சம் சந்தோஷமா இருக்கும். இருந்தாலும் உடல் ஆரோக்கியத்தில் சிறப்பு அக்கறை எடுத்துக்கொள்வது நல்லது. கல்வி பயிலும் மாணவ மாணவிகள் கல்வியில் முன்னேற்றம் காண வேண்டும் என்றால் படிப்பில் கூர்ந்து பயில்வது நல்லது. வெளிநாட்டில் வசிக்கும் நமது அன்பர்களுக்கு சில காரியங்கள் இழுபறி ஆகலாம். உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு வீண் அலைச்சல் உண்டாகும். தொழில் வியாபாரத்தில் கவனம் அவசியம். இல்லத்தை நிர்வகிக்கக்கூடிய இல்லத்தரசிகள் உடல் ஆரோக்கியத்தில் சிறப்பு அக்கறை எடுத்துக் கொள்வார்கள். இன்னைக்கு சிம்மராசியை சேர்ந்த அன்பர்கள் வெளியில கிளம்பும்போது 2 ஏலக்காய் எடுத்து பேக்ல வச்சுடுங்க. அற்புதமான ஒரு முன்னேற்றம் உங்களை தேடி வரும். ராசிக்குள் சந்திர பகவான் இருந்தாலும் இன்னைக்கு உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் வெண்மை. வணங்க வேண்டிய தெய்வம் சரஸ்வதி தாயார். அதிர்ஷ்டமான எண்கள் 1 மற்றும் 3. கன்னிராசி அன்பர்களே, ராசி அதிபதி புத பகவான். காயத்ரி ஓம் கஜத்வஜாய வித்மகே சுகஹஸ்தாய தீமகி தன்னோ புத பிரச்சோதயாத்.
எனதருமை கன்னிராசி அன்பர்களே, இன்னைக்கு நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள் அப்படின்னா சூப்பர். ஐஎன்ன போகஸ்தானம் என்று அழைக்கப்படக்கூடிய விரயஸ்தானத்தில் அற்புதமான லாபாதிபதி சந்திர பகவான் ஒர்க் பண்றார். அற்புதமான ஒரு முன்னேற்றம், சந்தோஷம் இன்னைக்கு கண்டிப்பா கிடைக்கும். உத்தியோகத்தில் இருக்கிறவாளுக்கெல்லாம் எதிர்பார்க்கிற ஒரு சந்தோஷம், இடமாற்றம் அருமையாக வந்து சேரும். தொழில் வியாபாரத்தை அபிவிருத்தி செய்யும் எண்ணம் மேலோங்கும். கல்வி பயிலும் மாணவ மாணவிகள் கல்வியில் முன்னேற்றத்தை அடைவார்கள். இல்லத்தை நிர்வகிக்கக்கூடிய இல்லத்தரசிகள் சந்தோஷ வானில் சிறகடித்து பரப்பீர்கள். அரசியல்வாதிகள் பயணங்களை மேற்கொள்வார்கள். கலைத்துறை நண்பர்கள் வெளியூர் கலை நிகழ்ச்சிகளில் கலந்து கொண்டு மகிழ்வார்கள். சிலருக்கு விலை உயர்ந்த பொருட்களை வாங்கி மகிழும் வாய்ப்புகள் உண்டாகும். வெளிநாட்டில் வசிக்கும் நமது அன்பர்களுக்கு இடமாற்றம் அருமையாக கிடைக்கும். கன்னிராசியைச் சேர்ந்த அன்பர்கள் இன்னைக்கு வெளியில கிளம்பும்போது 2 கல்கண்டு எடுத்து வாயில போட்டு சாப்பிட்டு விடுங்க. ஸ்வீட்டா இருக்கா? அதே மாதிரி இன்னைக்கு ஒரு ஸ்வீட்டான செய்தி ஒன்று உங்களுக்கு வந்து சேரும். இன்னைக்கு உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் ஆரஞ்சு. வணங்க வேண்டிய தெய்வம் மகாலட்சுமி தாயார். அதிர்ஷ்டமான எண்கள் 2 மற்றும் 4. துலாம் ராசி அன்பர்களே, ராசி அதிபதி சுக்கிர பகவான். காயத்ரி ஓம் அஸ்வத்வஜாய வித்மகே தனுர்ஹஸ்தாய தீமகி தன்னோ சுக்ர பிரச்சோதயாத். எனதுரிமை துலாம் ராசி அன்பர்களே, இன்னைக்கு நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள்? அடி தூள் கலப்ப போறீங்க. ஏன்னா உங்களோட ஜீவனாதிபதி லாபஸ்தானத்துல. உழைப்பிற்கேற்ற உயர்வு இன்னைக்கு கண்டிப்பா உங்களுக்கு கிடைக்கும். அதே மாதிரி விடாமுயற்சி வெற்றி தரும். இன்னைக்கு எடுக்கிற காரியங்கள்லாம் ஒரு வருமானத்தை கொண்டு வந்து தரும். கல்வியிலும் மாணவ மாணவிகள் கல்வியில் முன்னேற்றத்தை அடைவார்கள். உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு வேலைபளு குறைவதோடு மட்டுமல்லாமல் எதிர்பார்க்கும் சில சலுகைகளையும் பெறுவீர்கள். தொழில் வியாபாரத்தில் லாபகரமான போக்கு காணப்படும். மூத்த வயதைச் சேர்ந்தவர்கள் உடல் ஆரோக்கியம் சீராகி ஆனந்தமாக காணப்படுவார்கள். இன்னைக்கு வெளிநாட்டில் வசிக்கிற அன்பர்களுக்கு பொன்பொருள் ஆடை ஆபரண சேர்க்கை உண்டாகும். இன்னைக்கு துலாம் ராசியைச் சேர்ந்த அன்பர்கள் வெளியில கிளம்பும்போது பச்சை கற்பூரம் ஒரு பிட்டு, கொஞ்சம் ஒரே ஒரு பிட்டு எடுத்து உங்க பேக்ல வச்சுன்னு போயிடுங்க. அது என்ன கொஞ்ச நேரத்துல எவாபரேட் ஆயிடும், ஒன்னும் ஆகாது. என்ன அது எடுத்துன்னு போறதுனாலே உங்களுக்கு ஒரு சந்தோஷமான செய்தி அருமையாக வந்து சேரும். இன்னைக்கு உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் சந்தனம். வணங்க வேண்டிய தெய்வம் குருமகான் ஸ்ரீ ஷீரடி சாய்பாபா. அதிர்ஷ்டமான எண்கள் 1 மற்றும் 3. விருச்சிக ராசி அன்பர்களே, ராசி அதிபதி செவ்வாய் பகவான். காயத்ரி ஓம் வீரத்வஜாய வித்மகே விக்னஹஸ்தாய தீமகி தன்னோ பௌம பிரச்சோதயாத். எனதுரிமை விருச்சிக ராசி அன்பர்களே, இன்னைக்கு இந்த நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள்? ஜீவனஸ்தானத்துல சந்திர பகவான் பாக்யாதிபதி. அற்புதமான ஒரு பரபரப்பு உங்களை தொற்றிக்கொள்ளும். இதுவரை அமைதியாக இருந்த நீங்கள் புயலாக மாறுவீர்கள். உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு எடுக்கும் முயற்சிகள் சாதகமாக நிறைவேறும். கல்வி பயிலும் மாணவ மாணவிகள் கல்வியில் முன்னேற்றத்தை அடைவார்கள். தொழில் வியாபாரத்தில் புது திருப்பங்களை எதிர்பார்க்கலாம். மூத்த வயதைச் சேர்ந்தவர்கள் உடல் ஆரோக்கியத்தில் தனி அக்கறை எடுத்துக் கொள்வார்கள். இன்னைக்கு வெளிநாட்டில் வசிக்கிற அன்பர்களுக்கு நல்ல தகவல் ஒன்று வந்து சேரும். அரசியல்வாதிகள் பொறுப்புகள் கிடைத்து மகிழ்வீர்கள். கலைத்துறை நண்பர்கள் வாய்ப்புகள் கிடைத்து மகிழ்வீர்கள். இன்னைக்கு விருச்சிக ராசியைச் சேர்ந்த அன்பர்கள் வெளியில கிளம்பும்போது கொஞ்சம் விபூதியை பேப்பர்ல மடிச்சு எடுத்துன்னு விடுங்க. அற்புதமான ஒரு முன்னேற்றம் உங்களை தேடி வரும். இன்னைக்கு உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் சாம்பல். வணங்க வேண்டிய தெய்வம் ஆஞ்சநேய சுவாமி. அதிர்ஷ்டமான எண்கள் 5 மற்றும் 7. தனுசு ராசி அன்பர்களே, ராசி அதிபதி குரு பகவான். காயத்ரி ஓம் விருஷபத்வஜாய வித்மகே கிருணிஹஸ்தாய தீமகி தன்னோ குரு பிரச்சோதயாத். எனதுரிமை தனுசு ராசி அன்பர்களே, இன்னைக்கு இந்த நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சூப்பரான நாள். ஏன்னா பாக்கியஸ்தானத்துல சந்திர பகவான் சந்திராசிரமம் போயிடுதுனாலே ஆட்டோமேட்டிக்கா சந்தோஷம் வந்துடும். இன்னைக்கு உத்தியோகத்துல வேலை பளு குறையும். தொழில் வியாபாரத்தை நீங்கள் நினைத்த விதத்தில் நடத்தி கொள்வீர்கள். இல்லத்தை நிர்வகிக்கக்கூடிய இல்லத்தரசிகளுக்கு உடல் ஆரோக்கியம் மேம்படும். கல்வி பயிலும் மாணவ மாணவிகளுக்கு கல்வியில் இருந்து வந்த தேக்க நிலை மறையும். மூத்த வயதைச் சேர்ந்தவர்களுக்கு உடல் ஆரோக்கியம் சீரடையும். வெளிநாட்டில் வசிக்கும் நமது அன்பர்களுக்கு முயற்சிகளில் இருந்து வந்த தடை தாமதங்கள் விலகும். அரசியல்வாதிகள் புது பொலிவோடு திகழ்வார்கள். கலைத்துறை நண்பர்களுக்கு வாய்ப்புகள் உறுதியாகும். இன்னைக்கு தனுசு ராசியை சேர்ந்த அன்பர்கள் வெளியில கிளம்பும்போது 2 உலர் திராட்சை எடுத்து வாயில போட்டு சாப்பிட்டு போயிடுங்க. அற்புதமான ஒரு முன்னேற்றம் உங்களை தேடி வரும். இன்னைக்கு உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் சிகப்பு. வணங்க வேண்டிய தெய்வம் எம்பெருமான் முருகப்பெருமான். அதிர்ஷ்டமான எண்கள் 6 மற்றும் 9. மகர ராசி அன்பர்களே, ராசி அதிபதி சனி பகவான். காயத்ரி
ஓம் காகத்வஜாய வித்மகே கட்கஹஸ்தாய தீமகி தன்னோ சனி பிரச்சோதயாத். எனதுருமை மகர ராசி நேர்களே, இன்னைக்கு இந்த நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள் அப்படின்னா ரொம்ப ரொம்ப கவனமா இருக்கணும். ஏன்னா சந்திராஷ்டமம் இருக்கு. சந்திராஷ்டமம் இருந்தாலே கொஞ்சம் நம்ம கவனமா இருக்கணும். நான் இது ப்ரீகாஷனாக தான் சொல்லுவேன், ஜாக்கிரதையா இருங்கோன்னு தான் சொல்லுவேன். அதுக்காக எல்லாருக்கும் கஷ்டங்கள் நடக்கும், எல்லாம் பிரச்சனையில மாட்டிப்பீங்க அப்படின்லாம் சொல்ல மாட்டேன். சில பேருக்கு ஒர்க் அவுட் ஆகும், ஒண்ணுமே ஒர்க் அவுட் ஆகாது. அதாவது சந்திராஷ்டமே ஒர்க் அவுட் ஆகாது. சில பேருக்கு ரொம்பவே ஒர்க் அவுட் ஆகும். அதனால யாருன்னு நம்ம சொல்ல முடியும்? அதனால எல்லாருமே கவனமா இருந்தா நல்லது தானே. அதுக்கு தான் நான் சொல்லுவேன், உடல் ஆரோக்கியத்துல கவனமா இருங்கோ. ஏன்னா விருந்து கேளிக்கைகள்லாம் வரும். அப்ப நம்ம நண்டைய சாப்பிட்டுட்டு உடம்பு முடியலன்னா என்ன பண்றது சொல்லுங்க. அதுக்காக தான் சொல்லுவேன், சரியா? உடல் ஆரோக்கியத்துல கவனமா இருக்கும். உத்தியோகத்துல, தொழில் வியாபாரத்துல எல்லாத்துலயுமே கொஞ்சம் அக்கறை எடுத்துக்கிறது நல்லதுங்க. அதே மாதிரி படிக்கிற குழந்தைகள் கல்வி விஷயத்துல யார்கிட்டையும் நீங்க காம்ப்ரமைஸ் ஆகக்கூடாது. படிக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் உங்களுக்கு வரணும், சரியா? அதே மாதிரி விளையாட்டு துறையில இருக்கிற குழந்தைகள்லாம் நல்லா கவனமா விளையாடணும். இல்லைன்னா அடிக்கடி வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குங்கிறதுனால கவனமா விளையாடணும், சரியா? இன்னைக்கு வெளிநாட்டில் வசிக்கிற அன்பர்களுக்கு சில முயற்சிகள் காலதாமதம் ஆகலாம். இல்லத்தை நிர்வகிக்கக்கூடிய இல்லத்தரசிகள் உடல் ஆரோக்கியத்தில் தனி அக்கறை எடுத்துக்கொள்வது அவசியம். இன்னைக்கு மகர ராசியை சேர்ந்த அன்பர்கள் வெளியில கிளம்பும்போது 2 அருகம்புல் எடுத்து பேக்ல வச்சு விடுங்க. அற்புதமான ஒரு முன்னேற்றம் உங்களை தேடி வரும். சந்திராஷ்டமம் இருந்தாலும் இன்னைக்கு உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் பலவண்ணம். வணங்க வேண்டிய தெய்வம் எம்பெருமான் விநாயக பெருமான். அதிர்ஷ்டமான எண்கள் 4 மற்றும் 9. கும்பராசி அன்பர்களே, ராசி அதிபதி சனி பகவான். காயத்ரி ஓம் காகத்வஜாய வித்மகே கட்கஹஸ்தாய தீமகி தன்னோ சனி பிரச்சோதயாத். எனதொருமை கும்பராசி அன்பர்களே, இன்னைக்கு இந்த நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு கலகலப்பான நாள் தான் சொல்லணும். ஏன்னா 7ஆம் இடமாகிய கலத்திரஸ்தானத்துல சந்திர பகவான். அந்த சந்திர பகவான் 7ஆம் இடத்துல இருந்தாலே 7ஆம் பறவை உங்க ஜென்மராசியை பவர். அதனாலே கொஞ்சம் சந்தோஷம் இருக்கும். எப்பவுமே பாருங்களேன், சூரியன் கரெக்டா உச்சியில 12 மணிக்கு அப்படியே தகின்னு தகிக்கும். நம்மளால ஒன்றும் பண்ண முடியாது. ஆஹா உஷும்போம். அதே சமயம் அந்த சாயந்தரம் ஒரு 8 மணி 9 மணி 10 மணிக்கு பாருங்களேன், அந்த சந்திர பகவான் அப்படி கூலா இருக்கும்போது நமக்கு அப்படியே மனசெல்லாம் நிறைஞ்சிருக்கும். அந்த மாதிரி இன்னைக்கு ஒரு சந்தோஷம் உங்களுக்கு கண்டிப்பா கிடைக்கும். உத்தியோகத்துல, தொழில் வியாபாரத்துல, முக்கியமா குடும்பத்துல இருந்து வந்த குழப்பங்கள்லாம் குறையும். ஆனாலும் 2ஆம் இடத்துல எல்லா கிரகங்களும் உட்கார்ந்துட்டு இருக்கு. இருந்தாலும் அதை பத்தி எல்லாம் இன்னைக்கு டோன்ட் கேர். நீங்க அப்படியே போயிட்டே இருப்பீங்க, சரியா? அவ்வளோ அற்புதமான ஒரு நாள் இன்னைக்கு. உத்தியோகத்துல இருக்கிறவாளுக்கு அற்புதமான ஒரு சந்தோஷம் கண்டிப்பா கிடைக்கும். இல்லத்தை நிர்வகிக்கக்கூடிய இல்லத்தரசிகளுக்கு கணவனின் அன்பும் ஆதரவும் அருமையாக வந்து சேருவதோடு மட்டுமல்லாமல் கணவன் வீட்டாரிடம் நல்ல பெயர் பெறுவீர்கள். மூத்த வயதைச் சேர்ந்தவர்கள் உடல் ஆரோக்கியம் சீராகி ஆனந்தமாக காணப்படுவார்கள். கல்வி பயிலும் மாணவ மாணவிகள் கல்வியில் உற்சாகமாக காணப்படுவீர்கள். இன்னைக்கு கும்பராசியை சேர்ந்த அன்பர்கள் வெளியில கிளம்பும்போது 2 கிராம்பு எடுத்து பேக்ல வச்சு விடுங்க. அற்புதமான ஒரு சந்தோஷம் உங்களை தேடி வரும். இன்னைக்கு உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் பழுப்பு. வணங்க வேண்டிய தெய்வம் காமாட்சி அம்மன். அதிர்ஷ்டமான எண்கள் 1 மற்றும் 3. மீனராசி அன்பர்களே, ராசி அதிபதி குரு பகவான். காயத்ரி ஓம் ரிஷபத்வஜாய வித்மகே கிருணிஹஸ்தாய தீமகி தன்னோ குரு பிரச்சோதயாத். எனதுருமை மீனராசி நேர்களே, இன்னைக்கு இந்த நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பகை ருணர் ரோகஸ்தானம் என்று அழைக்கப்படக்கூடிய 6ஆம் இடத்தில் பஞ்சமாதிபதி. இன்னைக்கு குழந்தைகளின் மூலம் ஒரு சந்தோஷம் உங்களுக்கு கண்டிப்பா கிடைக்கும். ஆன்மீக விஷயங்கள் அற்புதமாக நிறைவேறும். கல்வி பயிலும் மாணவ மாணவிகள் கல்வியில் புது பொலிவோடு திகழ்வீர்கள். இல்லத்தை நிர்வகிக்கக்கூடிய நமது இல்லத்தரசிகள் ஆரோக்கியமாக காணப்படுவார்கள். அதேபோல் கல்வி பயிலும் மாணவ மாணவிகள் கல்வியில் முன்னேற்றத்தை அடைவார்கள். உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு தன்னம்பிக்கை அதிகரிக்கும். தொழில் வியாபாரத்தில் கடன் சுமை குறையும். விலை உயர்ந்த பொருட்களை வாங்கி மகிழும் வாய்ப்புகள் சிலருக்கு உருவாகும். இன்னைக்கு மீனராசியை சேர்ந்த அன்பர்கள் வெளியில கிளம்பும்போது 2 சாக்லேட் எடுத்து பேக்ல வச்சுன்னு போயிடுங்க. உங்க வேலையெல்லாம் முடிஞ்சு வரும்போது அந்த சாக்லேட்டை சாப்பிட்ருங்கோ. இல்ல உங்க வீட்டு குழந்தைகளுக்கு கொடுத்துக்கலாம், இல்லைன்னா அந்த குழந்தைகளுக்கு வேணாலும் கொடுத்துடலாம், சரியா? இன்னைக்கு உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள். வணங்க வேண்டிய தெய்வம் குரு தக்ஷாமூர்த்தி சுவாமி. அதிர்ஷ்டமான எண்கள் 3 மற்றும் 8. இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க.